எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி ஜீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. இது கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு சூடு தண்ணியில் 5 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இது துணி மேலே அரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி துணி மேலே போட்டு எடுத்துக்கலாங்க. பொறுக்கிக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது. இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சுடுறதுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கினேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் வந்துட்டு கம்மியான சூடுலேயே இருக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். எண்ணெயில் கலர் மாறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கலர் மாறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. இந்த எண்ணெய்லாம் வடிஞ்சிரட்டும். உருளைக்கிழங்கு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இன்னொரு வாட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். இது 3லேருந்து 4 நிமிஷம் பொரிக்கலாம். ஆயிடுச்சுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. 2வது முறை எடுத்துடலாம். இப்போ இது மேலே லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. போதும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோடு சந்திக்கலாம். வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.